அப்படி பாடாலும் நானாங்கிறேன். நல்ல தெம்மாக்கு பாடலாம் பாடுறா. எங்க மீச இருக்குது தாடி பாதி காணும் பாதி தின்னு பிடிச்சி. ஆமாம்மா இன்னும் போனால் உண்மைதான். சீர்சபை உண்மையாக வந்திருக்கும் பொழுது இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் என்ன? நாடகம் என்னது? மகாபாரதத்தில் ஓர்வீரமாக விளங்கக்கூடிய பவளக்கொடி கல்யாணம். இந்த பவளக்கொடி திருமணத்தில் சபை முன்பதாக வந்திருக்கும் பொழுது இன்னும் நான் வெளியே வந்தவுடன் அருமை அண்ணனாகப்பட்ட அவர் சொத்தில் இருந்து ஒரு 100 ரூபாயும், இன்னும் நம்ம கோடிக்கணக்கான மணி அண்ணன் அவர் சொத்தில் இருந்து ஒரு 50 ரூபாயும் நன்கொடை செய்துள்ளார்கள். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வங்கள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த பவளக்கொடி திருமணத்தில் சபை உண்மையாக வந்திருக்கும் பொழுது நான் யாரு, என் பெயர் என்ன, என் விருத்தாந்தங்கள் என்ன, என் தாய் தந்தை யாரு, நான் எப்படி ஜனித்தவள், நான் எப்படி ஜனித்தவள் உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படியா தெரியும்? சொல்லாத வித்தை அதனால என்னுடைய பெயர் நாமத்தை வந்தளிக்கின்றேன். காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து வாங்க. என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி ரகுபதா யாகச்ச
சரண கிருஷ்ணை. எத்தனை பேர் உங்களுக்கு? உண்மையா? ஆமா. எத்தனை பேராக இருந்தாலும் சரி. தாங்களும் எப்படி பண்ணீங்க? உங்க அப்பா அம்மா யாரு? என் தாய் தந்தை யாரு? கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் உன்னை போல் மற்றவர்களைப் போல் ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தேனே. நான் எப்படி ஜனித்தவள்? ஒரு மானிட பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா? நான் எப்படி ஜனித்தவள்? எப்படிமா ஜனித்தீர்கள்? ஜனித்த விஷயத்தை சொல்ற கூறுங்க. என்னங்க ஜனித்த விஷயத்தை? ஜனித்தவள் என்றால் எப்படி? ஜனித்தவள் என்றால் என்ன பொருள்? என்னத்தை மாத்தின எனக்கு எப்படிமா தெரியும் ஜனித்தவள்னா? ஜனித்தவள் என்றால் ஜனித்தவள் என்ன? எனக்கு நனித்தவள் தான் தெரியும், ஜனித்தவள் தெரியாது. கஷ்ட போச்சு. அப்படி ஜனித்தவள் என்றால் எப்படி பிறந்தவள் என்று அர்த்தம். அப்படியா? உண்மைதான். நீங்க எப்படி நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பல பெயர்கள் இருக்க. நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? அடியே என் தந்தையார் யாரு? பாஞ்சால மன்னன். தந்தையாரா பாஞ்சால மன்னன்? உண்மைதான். சரி. என் தாயார் யாரு? கோயிலாவதி அம்மையா. கோயிலாவதி. உண்மைதான். அப்படி இருவருக்கும் சில காலமாக புத்திர சந்தானம் இல்லை. குழந்தைகளே எல்லாமே உண்மைதான். சரி. அப்படி இல்லாத காரணத்தினால் என் தந்தையார் ஒரு யாகம் செய்தார். யாகமானது? உண்மைதான். எதுக்கு? என்ன யாகம்? என்ன யாகம்? புத்திரகாமஸ்ரீ யாகம். புத்திரகாமஸ்ரீ யாகம். உண்மைதான். சரி. எங்கே செய்கிறார்? பாஞ்சால நாட்டில் செய்கிறார். எதுக்கு செய்றாரு? எதற்கு? குழந்தையே இல்லை என்று. உண்மைதான். அப்படி செய்யும் பொழுது டேய் புத்திரகாமஸ்ரீ யாகம் சொல்லு. புத்திரகாமஸ்ரீ யாகம். ஆமா. எதுக்கு செய்றாரு? எத்தனை வருஷம் கேட்பேன்? ஆயா செவுட்டுக்காதாயா அப்படித்தாயா அந்த பையன்
அப்படி செய்யும் பொழுது அந்த பாஞ்சால நாட்டில் யாகம் செய்யக்கூடியதனால அந்த யாகத்திற்கு பாஞ்சால யாகம் என்று பெயர் சூட்டினார்கள். பாஞ்சால யாகம் என்று உண்மைதான். முதலாவதாக என் தந்தையார் அந்த பாஞ்சால யாகத்தை துவங்கினார். அந்த பாஞ்சால யாகம் துவங்கியதற்கு அந்த பாஞ்சால யாகம் செய்வதற்கு யார் யார் வருகிறார்கள், எத்தனை ரிஷிகள் வருகிறார்கள்? இரண்டு ரிஷிகள் வருகிறார்கள் அந்த பாஞ்சால யாகம் செய்வதற்கு. முதலில் உண்மைதான். இரண்டு ரிஷிகள். யார் அந்த இரண்டு ரிஷிகள்? யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்கள் வருகிறார்கள். உண்மைதான். அப்படி வந்த உடனே அந்த பாஞ்சால யாகம் துவங்கியது. ஒரு பிண்டத்தை எடுத்து யாசர் உபயாசர் அந்த அக்னி வேள்வியிலே போட்டார்கள். ஒரு முண்டத்தை எடுத்து அங்க போடுறாங்க. கை சிக்க மாட்டாது. கையில சிக்கிறது பிண்டம், உருவ பிண்டம். உண்மைதான். அப்படி அந்த பிண்டத்தை எடுத்து அந்த அக்னி வேள்வியிலே போட்ட உடனே அந்த பிண்டமாகப்பட்டது கருகி விட்டது. எதற்காக கருகியது? என் தாயாராகப்பட்ட கோகிலாவதி அம்மையார் மாதவிடாய் ஆய்விட்டார். இந்த வாரம் நாங்க சாப்பிட்டதே இல்லையே. மாதவிடாய் வீட்டுக்கு தூர போய்விட்டார். இங்கிருந்து துத்திப்பாளையம் தூரம் இருக்குமா? என்ன சொல்லிட்டு ஆன உடனே அந்த பிண்டமாகப்பட்டது கருகி விட்டது. அப்பொழுது என் தந்தையாராகப்பட்ட பாஞ்சால மன்னன் வாட்ட முகத்தோடு நின்று கொண்டிருந்தார். உண்மைதான். அப்படி நிற்கும் பொழுது அப்பொழுது யாசர் உபயாசர் சொன்னார், பாஞ்சால மன்னா, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உண்மைதான். மற்றொரு பிண்டம் இருக்கிறது. அந்த பிண்டத்தை எடுத்து அந்த அக்னி வேள்வியிலே போட்டார். உண்மைதான். உனக்கு முதலாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அதே போலவே முதலாவதாக பிறந்தது யாரு? என் அண்ணனாகப்பட்ட துஷ்டத்யுமன் பிறந்தான். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி ரெகுவதா நான் பிறந்தேன். உண்மைதான். என் தந்தையாருக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, துருபத மன்னன். உண்மைதான். அந்த பாஞ்சால நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதுனால அந்த மன்னர்களுக்கெல்லாம் பாஞ்சாலர்கள் என்று பெயர் உண்டு. உண்மைதான். அதனால அந்த பாஞ்சால யாகத்தில் பிறந்ததுனால எனக்கு பாஞ்சாலி என்று பெயரும், துருபத மன்னனுக்கு பிறந்ததுனால எனக்கு திரௌபதி என்று பெயரும், கிருஷ்ணனுடைய வரத்தினால பிறந்ததுனால எனக்கு கிருஷ்ணன் என்று பெயரும், இப்படி பல நாமதயங்கள் உண்டு. உண்மைதான். நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடன் என்னென்ன பிறந்தது? ஒரு வில் ஒன்று பிறந்தது. உண்மைதான். ஒரு சொல் ஒன்று அசிரியர் வாக்காக ஒலித்தது. அசிரியர் வாக்காக ஒலித்தது. என்ன சொல்லு? ஒளினி என்ற ஒரு சொல் அசிரியர் வாக்காக ஒலித்தது. என்ற சொல் பாட்டை எடுக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்லா தெளிவா சொன்னேன். என்ன பண்ணல லைவ் பிடிக்க போற பறக்கற அப்படியே அடிச்சாரமா பையனா வர்ற பையன ஒரு அடியோட விடாதமா. கொலினி. கொலினி. உண்மைதான். கொலினி என்றால் என்ன பொருள்? அன்றொரு காலத்திலே எப்படி? கொலினி என்றால் என்ன பொருள்? அன்றொரு காலத்திலே அரக்கர் குலம் அளிக்க ஒரு பெண் பிறந்தார். உண்மைதான். அன்றொரு காலத்திலே அரக்கர் குலம் அளிக்க ஒரு பெண் பிறந்தார். அதனால ஒளினி என்ற ஒரு சொல் அசிரியர் வாக்காக ஒலித்தது. உண்மைதான். அப்படி 16 நிறைந்த பருவமங்கையான உடனே என்னை யார் திருமணம் செய்தது? அந்த வில்லை வளைத்து இந்த வந்தியாலே யார் மாலையிட்டால் தெரியுமா?
மாலையிட்டமா அப்படி மாலையிட்டு அம்மா பாவியாகப்பட்ட துரியோதனன் ஏராளமான எப்படி ஏராளமான வந்தனங்களை செய்தார் உண்மைதான். சரி அப்படி செய்த பிறகு இப்பொழுது நாங்க எங்க இருக்கிறோம்? எங்கம்மா இருக்கிறீங்க? இந்திர பிரசவத்தில் இருக்கிறோம். அம்மா அப்படியாக இருந்தாலும் நீ ஓடோடி வந்த விஷயம் யாது என்ன காரணம்? அம்மா வீட்டுக்காரரு தருவூருக்கு உங்களுக்கு கையோட கூட்டி வர சொன்னாமா? அப்படியா? இதையே வந்த உடனே சொல்லல? வந்த உடனே எதுவும் சொல்லியே. அருகில இருக்கக்கூடிய மந்திரிக்கு என்னடா வேலை? வரும் பொருள் அழகு வரும் பொருள் 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 உரிப்பது. நீங்க வந்த உடனே சொல்லிருக்கணும். நான் வீட்டு போட்டாட்டி நான் வீட்டு பிள்ளைன்ட்டு சொல்லவே இல்லை. உனக்கு தெரியாதா? என்னமா கண்டேன் அதான் இப்ப ஓடி ஓடி வந்தேன். என் கணவரை சந்திப்போம். வாங்க போலாம்.